ஓய், ஏன் டல்லா இருக்க? ஊர்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏன் அவங்கள பார்த்துக்க யாரும் இல்லையா? நான் தான் இங்கே இருக்கனே, அப்புறம் எப்படி பார்த்துக்க முடியும்? சரி, லீவ் போட்டு போய் பார்த்துட்டு வா. ஆல்ரெடி எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி லீவ் போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் போய் கேட்டால் கண்டிப்பாக கத்துவாங்க. நான் வேணா லீவ் போட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வருவா. எங்கள் அம்மா கேட்டால் நான் என்னன்னு சொல்லுவேன்? உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. தம்பின்னு சொல்லிடுவா? நான் உன் தம்பியா? சரி, அண்ணா? அப்போ அதுக்கு அதுவே பரவாயில்ல. ஏய், என்ன 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? வேலை இல்ல? ஒன்றும் இல்லை மேடம். நான் பேசுறேன், எங்க போற நீ? என்ன 2 பேரும் லவ் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை மேடம். அப்புறம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லை மேடம், என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். பொய் சொல்லாத, நீ அம்மா ஆகிறத பத்தி தானே பேசிட்டு இருந்த. என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? உண்மையா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். ஆமாம் மேடம், அவங்க சோகமாக இருந்தாங்க, அதான் நான் வந்து கேட்டேன், அவ்வளோதான். ஓ, இந்த அம்மா சோகமா இருந்தாங்க, அது ஐயாவால தாங்க முடியலையோ? ஆமாம் மேடம். சரி போங்க, 2 பேரும் வேலையை விட்டு வெளியில போங்க. போய் உங்க அம்மாவை பாத்துக்கங்க. மேடம் மேடம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மேடம். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. நான் சம்பாதிக்கிறத வச்சுதான் எங்க வீட்டில் எங்க அம்மா குடும்பமே நடத்துறாங்க மேடம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். சாரி மேடம். அங்க உங்க அம்மா கஷ்டப்படுவாங்க, நீங்க ஜாலியா இருப்ப. போய் நீ கஷ்டப்படு போ. ஐயோ மேடம், அப்படிலாம் இல்லை மேடம். அங்க வேற கடன்லாம் இருக்கு மேடம். கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் மேடம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். இந்த வேலை இல்லைன்னா நடுத்தரவுல தான் நிக்கணும். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். போங்க, குடும்பமா போங்க. போய் பிச்சை எடுங்க. வேணா இவனையும் சேர்த்துக்க. போங்க போங்க. என் மேலே தான் தப்பு மேடம். அவங்கள வேலையை விட்டு தூக்காதீங்க மேடம். என்ன வேணா தூக்குங்க மேடம், ப்ளீஸ் மேடம். டேய் நிறுத்துடா. உனக்கு தான் பேசிட்டு இருக்கு, இரு. இல்ல இரு. இந்த வேலையை விட்டு போனா என்னையும் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்குவியா நீ? சொல்லு. பார்த்துப்பேன் மேடம், எனக்கு இந்த வேலை வேணாம் மேடம். என்ன திமிரா பேசுற? இல்ல மேடம், நீங்க பேச பேச நாங்க இறங்கிட்டே இருக்கணும், நீங்க ஏறிட்டே போவீங்க, அதானே? எனக்கு தெரியும் மேடம், நீங்க எங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டீங்கன்னு. ஆனா இருந்தாலும் கெஞ்ச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே. ரொம்ப ஓவரா பேசிட்டுமோ? இதுங்க எங்க போகுதுங்க? அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் மன்னிச்சிட்டேன். போய் வேலையை பாரு போ. இல்ல வேணாம் மேடம், நாங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி கடையெல்லாம் ஓடுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க ஊர்ல இருந்து வரத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எங்களை அடிமைப்படுத்த பாக்குறீங்கல்ல. ஐயோ, இவங்க போயிட்டா வேலை பார்க்க ஆள் இல்லையே. விடுமா, ஏதோ பேசிட்டேன், மன்னிச்சிரு போ. ஐயோ வேணாம் மேடம், நீங்க உங்க கெத்த விட்டு கொடுக்காதீங்க. நாங்க காலையில இருந்து நின்று வேலை பார்ப்போம், நீங்க அதுல காசு பாப்பீங்க. ஆனா எங்க கஷ்டத்தை சொன்னா திட்டி காயப்படுத்துவீங்கல்ல. எப்பா உங்க வேலையும் வேணாம், ஒன்னும் வேணாம். டே வாடா. ஒரு நிமிஷம் இரு. நான் ஏன் திரும்ப இவ்வளோ நேரம் பேசல? நான் பேசினா அவள் வேலை போயிடுன்னு நினச்சேன். இப்போ அவளே தயாராக இருக்கும்போது வெளியூர்லேருந்து வரவங்கள உங்களால் பார்த்துக்க முடியலான்னு பரவாயில்ல, இப்படி கரை வச்சு காயப்படுத்தாதீங்க. இப்போ போகலாம். ஒரு நிமிஷம் இரு. இப்போ உங்கள் அம்மா என்னை யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்?